நமது செய்தியாளர் சுரேஷ்குமாரும் அந்த பகுதியில் இருந்துதான் இணைந்திருக்கிறார். நாம் அவரிடமும் தகவல்களை கேட்கலாம். சுரேஷ்குமார், அந்த கார்ல யாரும் இல்லாததுனால நல்வாய்ப்பாக எந்த உயிர் சேதமும் ஏற்படவில்லை. அதே போல அந்த கொடிக்கம்பம் நிறுவும் இடத்தில் இருந்தவர்களும் சுதாரித்துக் கொண்டு தப்பி ஓடிவிட்டனர். அதனால நூலிலையில் உயிர் தப்பி இருக்கிறார்கள் அனைவரும் அப்படின்னே பார்க்கலாம். நீங்க எந்த பகுதியில் நின்று கொண்டிருந்தீங்க? இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது? திலகவதி, இன்றைய காலை தான் இந்த பிரம்மாண்டமான தமிழக வெற்றி கழகத்துடைய கொடிக்கம்பம் என்பது இங்கு கொண்டு வந்து நிறுவுவதற்கான பணிகள் தொடங்கப்பட்டது. சுமார் 2 மணி நேரத்துக்கு முன்பாக இந்த கொடிக்கம்பம் 100 அடி உயரம் கொண்டது, மிக பிரம்மாண்டமானது. தமிழக வெற்றி கழகத்துடைய 2வது மாநாட்டிற்காக இந்த கொடிக்கம்பம் நிறுவப்பட்டது. இதில் தமிழக வெற்றி கழகத்துடைய கொடி என்பது 30 அடி நீளமும் 20 அடி அகலமும் கொண்டதாக ஏற்றுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த கொடிக்கம்பத்தில் கொடி 5 ஆண்டுகள் பறக்கும் வகையில் அந்த இடத்தில் தொடர்ந்து இதை பறக்க விடுவதற்கான அனுமதியை பெற்றிருந்தார்கள். அப்படித்தான் இந்த கொடிக்கம்பத்தில் தமிழக வெற்றி கழகத்துடைய கொடியை ஏற்றுவதற்கான பணிகள் மும்முரமாக நடைபெற்றிருந்தது. அந்த சூழலில் தான் இதை தாங்கி பிடித்திருந்த பிரம்மாண்டமான அந்த கொடிக்கம்பத்தை தாங்கி பிடித்திருந்த ரோப்புகள் அருந்திருக்கின்றன. அதன் காரணமாக நிலை குலைந்து இந்த மிகப்பெரிய நாம் பார்க்கக்கூடிய அந்த கொடிக்கம்பம் சாய்ந்து விழுந்திருக்கிறது. கொடிக்கம்பம் சாய்ந்து விழுந்த நேரத்தில் அங்கு மக்கள், அதாவது குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகள், தொண்டர்கள், பார்வையிட வந்த பொதுமக்கள் என பலரும் இங்கு திரண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் மேல் விழாத வகையில் அவர்கள் எல்லாம் உடனடியாக விலகி சென்றனர். அந்த சூழலில் தான் இந்த கொடிக்கம்பம் ஒரு பக்கமாக, அதாவது மாநாட்டினுடைய முகப்பு பகுதியில் இருந்த கொடிக்கம்பம் அப்படியே எதிர் திசையில் விழுந்திருக்கிறது. ஒருவேளை அந்த மாநாட்டினுடைய முகப்பு கட் அவுட் மேல இருந்திருந்ததால் இன்னும் விபத்து மிகப்பெரியதாக ஆகியிருக்கும். ஆனாலும் தற்பொழுதும் கூட இந்த விபத்தில் ஒரு கார் முழுமையாக சேதமடைந்திருக்கிறது, அப்பளம் போல் நொடுங்கி இருக்கிறது. நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சேதமடைந்த காரை தார்பாய் கொண்டு மூடி அதனை மறைக்கும் பணியினை அங்கிருக்கக்கூடிய தனியார் பாதுகாவலர்கள் மற்றும் தாவல்காவினர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த விபத்தை பொறுத்தவரையில் மாநாட்டினுடைய நிகழ்வு முக்கியமாக நடந்து கொண்டிருந்த வேளையில் நாளைய தினம் மாநாடு மிக பிரமாண்டமாக நடைபெற இருந்த நிலையில் அதை கொடியேற்றுவதற்கு முன்பாகவே சரிந்து விழுந்திருக்கிறது. இது ஒரு பரபரப்பாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் ஒரு அச்சம் மிகுந்ததாகவும் இருக்கிறது. ஏனென்றால் இது சுமார் 10 டன் இருக்கும் என தெரிவிக்கிறார்கள். 1000 கிலோவுக்கு மேல் எடை கொண்டதாக இருக்கும் என தெரிவிக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த மிகப்பெரிய கம்பம் என்பது விழுந்திருக்கிறது. கொடிக்கம்பம் விழுந்ததன் காரணமாக அடுத்த கட்டமாக என்ன செய்வது என்பது குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். கொடிக்கம்பமும் மிகப்பெரிய சேதத்தை சந்தித்திருக்கிறது. உடனடியாக இதனை தூக்கி நிறுத்தவும் முடியாத நிலைதான் நிலவிக் கொண்டிருக்கிறது. நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கொடிக்கம்பத்துடைய அடிப்பகுதி முழுமையாக இந்த கான்கிரீட் என்பது சேதமடைந்திருக்கிறது. கான்கிரீட்டிலும் சேதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதே போன்று அந்த கொடிக்கம்பத்தின் அடியே நெட் போல்ட் போட்டு அதை தாங்கி நிற்கக்கூடிய இடமும் சேதமடைந்து காணப்படுகிறது. ஆகவே இது முறையாக அமைக்கப்படவில்லை. அது முறையாக அமைக்கப்பட்டிருந்தாலும் அதனுடைய உறுதித்தன்மை சோதனை செய்யப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதன் காரணமாக இந்த கொடிக்கம்பம் ஒரு புறமாக சாய்ந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதே வேளையில் இதனை உடனடியாக அந்த கொடிக்கம்பம் விழுந்த இடத்திற்கு காவல்துறையும் வந்து விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் பொதுமக்கள் அதிகமாக கூடக்கூடிய ஒரு இடத்தில் இவ்வளவு பெரிய சுமார் 5 டன் எடை இருக்கக்கூடிய கொடிக்கம்பம் விழுந்ததன் காரணமாக பொதுமக்களுக்கோ தொண்டர்களுக்கோ காயங்களோ உயிரிழப்போ ஏற்பட்டிருந்தாலும் அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக ஏற்பட்டிருக்கும். இந்த சூழலில் தான் காவல்துறையினர் நேரடியாக வந்து விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சம்பந்தப்பட்ட கார் என்பது தாவேகாவினுடைய நிர்வாகியோட காராக இருப்பதன் காரணமாக அந்த காரை உடனடியாக அதை மூடி மறைக்கும் பணிதான் மேற்கொள்கிறார்கள். சம்பவ இடத்தில் பேரிகார்டுகள் அமைத்து வேறு யாரும் அந்த இடத்திற்கு வராத வகையில் அதை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த இடத்தில் பதட்டமான நிலையில் நிலவிக் கொண்டிருக்கிறது. காவல்துறையை பொறுத்தவரையில் இந்த சம்பவத்திற்கு காரணம் என்ன என்பது குறித்து விசாரணை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காவல்துறை அதிகாரி நேரடியாக வந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. சார், என்ன ஆச்சு? எத்தனை பேர் காயமாச்சு? ஏதாவது பிரச்சனை ஆச்சா? இல்ல எது காயம்லாம் இல்ல, எதுவும் காயம் இல்ல. இல்ல காயம் இல்ல, வெஹிக்கிள் மட்டும் டேமேஜ் ஆயிருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்து என்ன சார் பண்ண போறோம்? அடுத்ததா வழக்கு பதிவு பண்ணுவோமா, இல்ல விசாரணை தீவிரப்படுத்த போறோமா, இல்ல ஏதாவது பொதுமக்கள் வரக்கூடிய ஒரு மாநாட்டு இடத்துல விழுந்திருக்கு, என்ன நடந்துச்சு? இல்ல அதிகாரிகள் கேட்டு அது நடவடிக்கை எடுக்க. இப்போ நம்ம பாதுகாப்பு பணியில் இந்த இடத்துல போலீஸ் இருந்தாங்களா? முதல்ல யாராவது அச்சத்துல யாராவது தகவல் விழுந்திருக்காங்களா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எல்லாம் போலீஸ் எல்லாமே அவங்க கரெக்டா டியூட்டி பார்த்துங்க. இது அன்எக்ஸ்பெக்டடா நடந்திருக்கு. சரி பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்ல சார். அந்த கார் வந்து அப்பளம் போல நொறுங்கி இருக்கு. உள்ள ஆள் இருந்தாங்களா? என்ன ஆச்சு அது? நீங்க பாத்தீங்களா? நீங்க முதல்ல காரை பாத்தீங்களா? பாத்துட்டேன். நான் உங்களுக்கு முன்னாடியே நான் பாத்துட்டேன்.
திலகவதி, நாம் காவல்துறை தரப்பில் தெரிவித்த கருத்துக்களை கேட்டோம். காரை நேரடியாக பார்த்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் யாருக்கும் காயமில்லை என்ற தகவலையும் கூறியிருக்கிறார்கள். காவல்துறையினர் தொடர்ந்து இந்த இடத்தில் வந்து விசாரணை நடத்த மேற்கொள்ள இருக்கிறார்கள். நேரடியாக காவல்துறை வந்திருக்கிறார்கள். விபத்து தொடர்பாக இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகிட்ட கேட்கலாம். என்னன்னா எப்படி விழுந்துச்சு, ஏன் பாதுகாப்பா பண்ணலையா? ஒண்ணுமே இல்லையா, ரோப் அறுந்து விழுந்துச்சு, வேற எதுவுமே நடக்கல. நீங்க அதை கொஞ்சம் நீங்க தான் பெருசு பண்ணாம இருக்கணும். வேற ஒண்ணு இல்ல, இது ஒருவேளை வேற யாருமே விழுந்திருந்தா விபத்து வேற விஷயம் ஒண்ணுமே இல்ல, ரோப்புக்கு அறுந்து விழுந்து வேற அது தவிர வேற எதுவும் நடக்கல. நீங்களே வந்து என்ன ஆச்சு ஏதாச்சும் நீங்க தான் பெருசு பண்றீங்க. அவங்க தாவேகா நிர்வாகிகள் கூறுவது என்னவென்றால் ரோப் அருந்து சாதாரணமாக விழுந்து விட்டதாக தெரிவிக்கிறார்கள். ஒரு மாநாடு நடக்கூடிய இடத்தில் லட்சக்கணக்கானோர் திரளக்கூடிய ஒரு இடத்தில் இது போன்ற 100 அடி உயரம் கொண்ட ஒரு அவங்களுடைய கொடிக்கம்பம் என்பது விழுந்து இருக்கிறது. அந்த கொடிக்கம்பமே ஒரு பகுதியை சேதத்தை சந்தித்து இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு விபத்தாக இருக்கிறது. கார் நொறுங்கி இருக்கிறது. இந்த கொடிக்கம்பத்தை தூக்கி நிறுத்திய கிரேன் இதே பகுதியில் தான் இருக்கிறது. கிரேனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கிரேனில் தாங்கி பிடித்துக் கொண்டிருந்த கம்பியை அருந்து விழுந்திருப்பதாக கூறுகிறார்கள். இப்படி குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த கொடிக்கம்பம் சாய்ந்து விழுந்த சம்பவம் அவர்கள் கட்சியினரிடையே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது சொல்ல வேண்டும். இந்த பெல்ட் பயன்படுத்தி தான் இவ்வளவு மிகப்பெரிய இந்த கொடிக்கம்பத்தை மேலே தூக்கி நிறுத்தினார்கள். அதுக்கு பயன்படுத்தப்பட்ட கிரேன் கூட அங்கேயே தான் இருக்கிறது. இதில் தான் கொடியை ஏற்றுவதற்கான தயார் செய்யும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டிருந்தனர். இப்படிப்பட்ட சூழலில் தான் தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநாடு நாளை நடைபெற இருந்த நிலையில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதே வேளையில் பொதுமக்களுக்கும் அந்த தொண்டர்களுக்கும் அவருடைய கட்சியினருக்கும் பாதுகாப்பு அம்சங்கள் உறுதி செய்யப்பட்டதா என்ற ஒரு கேள்வியும் தொடர்ந்து இங்கு முன்வைக்க வேண்டியிருக்கிறது. திலகவதி, முக்கியமாக பாதுகாப்பு அம்சங்கள் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றனவா அங்கே வேலை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கூட என்ற ஒரு சந்தேகம் நிச்சயமாக எழுகிறது. உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.